பார்க்க போறது 2026ஆம் ஆண்டு தமிழ்நாடு அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் இளநிலை மாணவர் சேர்க்கைக்கு விண்ணப்பிப்பது குறித்து கல்லூரி கல்வி இயக்ககம் டைரக்டரேட் ஆஃப் காலேஜ் எஜுகேஷன் முக்கியமான அறிவிப்பு ஒன்று வெளியிட்டுள்ளது. +2 முடித்த மாணவர்கள் தமிழ்நாடு அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் 2026ஆம் ஆண்டிற்கான இளநிலை மாணவர் சேர்க்கைக்கு அதாவது யூஜி அட்மிஷனுக்கு எவ்வாறு விண்ணப்பிக்க வேண்டும், யார் யார் விண்ணப்பிக்கலாம் அப்படிங்கிற தகவலை தான் இந்த வீடியோல நம்ம தெளிவா பார்க்க போறோம். இந்த வீடியோவை முழுசா பாருங்க. இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. மனித சேவை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்க. தமிழ்நாடு அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் 2026ஆம் ஆண்டிற்கான இளநிலை மாணவர் சேர்க்கை குறித்து கல்லூரி கல்வி இயக்ககம் வெளியிட்டிருக்கக்கூடிய ஒரு செய்திக்குறிப்பை நம்ம பார்க்கலாம். கல்லூரி கல்வி இயக்ககம் சென்னை தமிழ்நாடு அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி மாணாக்கர் சேர்க்கை இளநிலை பட்டப்படிப்பு அண்டர் கிராஜுவேட் கோர்சஸ் சேர்க்கை 2026-2027 விண்ணப்பம் பதிவு செய்ய இறுதி நாள் 29/5/2026. தமிழ்நாட்டில் உள்ள அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் 2026-2027 கல்வியாண்டிற்கான இளநிலை பட்டப்படிப்பு முதலாம் ஆண்டு மாணவர் சேர்க்கைக்கான விண்ணப்பங்கள் www.tngasa.in என்ற இணையதள முகவரியில் 7/5/2026 முதல் பதிவு செய்யப்பட்டு வருகின்றது. 2026-2027 கல்வியாண்டில் தமிழ்நாட்டில் உள்ள 181 அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் 159 பாடப்பிரிவுகளில் 1,26,959 சேர்க்கை இடங்கள் உள்ளன. அதாவது ஷிப்ட் 1 1,10,122 இருக்கைகளுக்கும் ஷிப்ட் 2 25,937 இடங்களுக்கும் சேர்க்கை நடைபெற்று வருகின்றது. மாணாக்கர்கள் தங்கள் விருப்பப்பட்ட அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் விருப்பப்பட்ட பாடப்பிரிவுகளுக்கு இணைய வழியில் விண்ணப்பிக்கலாம். இதுவரை அதாவது 12/5/2026 அன்று முடிய விண்ணப்பித்த மாணவர்களின் எண்ணிக்கை 89,927 ஆகும். தாமாக இணையதளம் வாயிலாக விண்ணப்பிக்க இயலாத மாணவர்கள் அனைத்து அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் உள்ள சேர்க்கை உதவி மையங்கள் அட்மிஷன் ஃபெசிலிட்டேஷன் சென்டர் AFC மூலமாக விண்ணப்பிக்க வழிவகை செய்யப்பட்டுள்ளது. இந்த அட்மிஷன் ஃபெசிலிட்டேஷன் சென்டரில் மாணவர்கள் நேரடியாக தங்களுக்கான சான்றிதழ்களை எடுத்துக்கொண்டு சென்று இணைய வழியாக விண்ணப்பிக்கலாம். விண்ணப்பம் பதிவு செய்ய இறுதி நாள் 29/5/2026. விண்ணப்ப கட்டண விவரம் கொடுக்கப்பட்டுள்ளது. விண்ணப்ப கட்டணம் ஒரு மாணவருக்கு ₹48, பதிவு கட்டணம் ₹2, ஆக மொத்தம் ₹50 விண்ணப்ப கட்டணம் செலுத்த வேண்டும். SC ST பிரிவினருக்கு விண்ணப்ப கட்டணம் ஏதுமில்லை. பதிவு கட்டணம் மட்டும் ₹2 செலுத்தினால் போதுமானது. விண்ணப்ப கட்டணத்தை டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டு, நெட் பேங்கிங், UPI மூலம் இணையதளம் வாயிலாக செலுத்த வேண்டும். விண்ணப்ப கட்டணம் மற்றும் பதிவு செய்யும் கட்டணத்தை செலுத்தும் முறை டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டு, நெட் பேங்கிங் மூலமாக இணைய வழியாக செலுத்த வேண்டும். மாணாக்கர் சேர்க்கை வழிகாட்டுதல் தொடர்பான விவரங்களை www.tngasa.in என்ற இணையதளம் வாயிலாக அறிந்து கொள்ளலாம். மாணவர்கள் சேர்க்கை தொடர்பான சந்தேகங்களுக்கு விளக்கம் பெற கல்லூரி கல்வி இயக்ககத்தில் செயல்படும் உதவி மையத்தை திங்கள் முதல் வெள்ளிக்கிழமைகளில் காலை 10 மணி முதல் மாலை 5 மணி வரை 0424243106 மற்றும் 24342911 ஆகிய தொலைபேசி எண்களில் தொடர்பு கொள்ளலாம். இவ்வாறு 2026ஆம் ஆண்டிற்கான அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் இளநிலை மாணவர் சேர்க்கை குறித்து கல்லூரி கல்வி இயக்ககம் முக்கியமான அறிவிப்பு வெளியிட்டுள்ளது. ஆகவே 2026ஆம் ஆண்டு அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் இளநிலை முதலாம் ஆண்டு மாணவர் சேர்க்கைக்கு விண்ணப்பிக்க விருப்பமும் தகுதியும் உள்ளவர்கள் இணையதளம் வழியாக விண்ணப்பிக்கலாம். இணையதளம் வழியாக எவ்வாறு இளநிலை பட்டப்படிப்புகளுக்கு விண்ணப்பிப்பது என்பதை பற்றி ஏற்கனவே நமது சேனலில் வீடியோ வெளியிடப்பட்டுள்ளது. அந்த வீடியோவை பார்த்து தெளிவாக மாணவர்கள் எவ்வாறு இணையதளம் வழியாக விண்ணப்பம் செய்வது என்பதை புரிந்து கொள்ளலாம். அந்த வீடியோவோட லிங்க் நான் இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கிறேன். அதை பார்த்து மாணவர்கள் புரிந்து கொள்ளலாம். ஆகவே 12ஆம் வகுப்பு முடித்து அரசு கலை அறிவியல் கல்லூரிகளில் இளநிலை மாணவர் சேர்க்கைக்கு விண்ணப்பிக்க விருப்பம் உள்ளவர்கள் இணையதளம் வழியாக விண்ணப்பிக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். ஓகே நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு உபயோகமா இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மனித சேவை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்க. அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.